வணக்கம். வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஹேமா ராகேஷ். முதலில் கல்வி குறித்த செய்திகளை பார்க்கலாம். தமிழக அரசின் அண்ணா மேலாண்மை பயிற்சி மையத்தின் சார்பில் IFS தேர்வுகள் குறித்து இலவச விழிப்புணர்வு முகாம் நடைபெறவுள்ளது. சென்னையில் உள்ள தமிழக அரசின் அண்ணா மேலாண்மை பயிற்சி மையத்தில் IAS தேர்வு எழுதுபவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. தற்போது இந்திய IFS எனப்படும் இந்திய வனப்பணி அலுவலர் தேர்வு குறித்து வரும் 15ஆம் தேதி சனிக்கிழமை விழிப்புணர்வு முகாம் நடைபெறவுள்ளது. அறிவியலில் இளநிலை பட்டம் பெற்றவர்கள் மட்டுமே IFS எழுத முடியும். பொறியியல், வேளாண்மை, கால்நடை பராமரிப்பு போன்றவற்றில் பட்டம் பெற்றவர்களும் தேர்வு எழுதலாம். சரித்திரம், இலக்கியம் உள்ளிட்ட பட்டப்படிவு முடித்தவர்கள் இந்த தேர்வை எழுத முடியாது. இலவச விழிப்புணர்வு முகாமில் பங்கேற்க விரும்புபவர்கள் தங்களது படிப்பு, வயது உள்ளிட்ட விவரங்களுடன் dimachn@dataone.in என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு நாளைக்குள் அனுப்ப வேண்டும். தேர்வு செய்யப்படும் 250 மாணவர்களுக்கு இந்திய வனப்பணியில் பணியாற்றும் அதிகாரிகள், அண்மையில் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் உள்ளிட்டோர் அறிவுரை வழங்குவார்கள். மத்திய பணியாளர் தேர்வாரியம் நடத்தும் இந்திய பொருளாதார மற்றும் புள்ளியியல் பணிகளுக்கான தேர்வு எழுத விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பொருளாதாரத்தில் பட்டமேற்படிப்பு படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். புள்ளியியல் பணிக்கு புள்ளியியலில் இளநிலை பட்டம் பெற்றவர்கள் அல்லது பட்டமேற்படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பம் செய்யலாம். 21 முதல் 30 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். மத்திய பணியாளர் தேர்வாரியத்தின் இணையதளத்தின் வழியே மார்ச் 10ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். தகுதி உள்ளவர்களுக்கு மே 24ஆம் தேதி சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் தேர்வு நடைபெறும். இன்றைய பொது அறிவு கேள்விக்கான இப்போதை பார்க்கலாம். மாற்றுத்திறனாளிகள் உரிமை மசோதா மாநிலங்களவையில் எப்போது அறிமுகம் செய்யப்பட்டது? இந்தியாவில் வாக்காளர் அடையாள அட்டை எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? 2008ஆம் ஆண்டு பெய்ஜிங் ஒலிம்பிக்கில் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கப்பதக்கம் வென்ற வீரர் யார்? இதற்கான விடைகளை சிறிது நேரம் கழித்து பார்க்கலாம். எளிமையான முறையில் ஆங்கிலம் பேசுவது குறித்து தொடர்ந்து பார்த்து வருகிறோம். சென்னை டிநகர் ராமகிருஷ்ணா மிஷன் ஆசிரமத்தின் ஆங்கில பயிற்சி மையத்தின் ஆசிரியர் திரு S. கணேசன் பாடம் எடுப்பதை இன்றும் பார்க்கலாம். ஒரு சில வார்த்தைகளை எப்படி கரெக்டா யூஸ் பண்றது அப்படிங்கறத நாம இப்ப பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறது இன், அட். ஐ வாஸ் பார்ன் இன் ட்ரிச்சியா, அட் ட்ரிச்சியா. அப்போ ஒரு சந்தேகம் வருது. ஐ வாஸ் பார்ன் இன் ட்ரிச்சியா, அட் ட்ரிச்சியா. எந்த இடத்துல இன் போடுறது, எந்த இடத்துல அட் போடுறது? ஐ வாஸ் பார்ன் இன் சென்னை அப்படின்னு சொல்றீங்க. அப்போ ஐ வாஸ் பார்ன் இன் சென்னை அப்படின்னு சொல்றோம். ஐ வாஸ் பார்ன் இன் அட் சென்னை சொல்றோம். அப்ப இது இன்னும் அட்னு சொல்லும் பொழுது எப்படி சொல்றதுன்னா, ஐ வாஸ் பார்ன் இன் மயிலாப்பூர் அட் சென்னை. அதான் கரெக்ட் யூசேஜ். ஐ வாஸ் பார்ன் இன் மயிலாப்பூர் அட் சென்னை. இப்ப உங்களுக்கு அர்த்தம் கரெக்டா தெளிவா புரிஞ்சிருக்கும். சின்ன ஏரியாக்குள்ள சொல்லும் போது இன் சொல்றோம், அதே ஒரு பெரிய ஏரியாவை ரெஃபர் பண்றப்போ அட் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்றோம். ஐ வாஸ் பார்ன் இன் மயிலாப்பூர் அட் சென்னை அப்படிங்கிறப்போ தெளிவா தெரியுது. ஒரு பெரிய ஏரியாவை குறிப்பிடும்போது அட்ன்றத சொல்றோம், அதற்குள்ள இருக்கக்கூடிய, அதற்கு உள்ளே இன் என்ற வார்த்தை யூஸ் பண்றோம். இதே மாதிரி இன்னொரு வார்த்தை டு அண்ட் ஃபார் என்ற வார்த்தையை நாம அடிக்கடி யூஸ் பண்றோம். நிறைய பேர் இதை தவறா கூட யூஸ் பண்றாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த காலத்துல ஒரு நகைச்சுவை படம் வந்தது, காதலிக்க நேரம் இல்லை என்ற படம். இதை நான் சின்ன பையனா இருக்கும்போது டிரான்ஸ்லேட் பண்ணி பார்ப்பேன். நேரம் இல்லை, நோ டைம், அதுக்கு அர்த்தம் புரிஞ்சு போச்சு, டிரான்ஸ்லேட் பண்ணிட்டேன், நோ டைம். ஆனால் காதலிக்க என்ற வார்த்தைக்கு டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நோ டைம் டு லவ்வா, நோ டைம் ஃபார் லவ்வான்னு எனக்கு சந்தேகம் வரும். இது போய் யார்கிட்ட போய் கேட்கறது? லவ்ன்றதுக்கு ஒரு மோசமான வார்த்தை போல இருக்கு, யார்கிட்ட கேட்க முடியாது. அப்புறம் நாளாகத்தான் தெரிஞ்சது, காதலிக்க நேரமில்லை, நோ டைம் டு லவ் அப்படின்றது கரெக்ட். ஏன் அப்படின்னா, காதலிக்க அந்த ஒரு செயலை செய்வதற்கு நேரம் இல்லை, நோ டைம் டு லவ். அதாவது ஒரு செயலை செய்வதற்கு அந்த செயல் ஆக்ஷன், நோ டைம் டு லவ் அப்படின்றது கரெக்டான யூசேஜ். இப்போ அப்புறம் கொஞ்ச நாள் வருஷம் கழிச்சு இன்னொரு திரைப்படம் வந்தது, காதலுக்கு மரியாதை.
அப்ப காதலிக்க, அந்த காதல் பண்ணுவதற்கு அப்படின்ற அர்த்தத்தில் யூஸ் பண்ணும்போது நோ டைம் டு லவ்னு யூஸ் பண்ணோம். காதலுக்கு மரியாதை என்று வரும் பொழுது ரெஸ்பெக்ட், மரியாதைக்கு ரெஸ்பெக்ட், ரெஸ்பெக்ட் டு லவ்வா ஃபார் லவ்வா, திரும்ப அதே சந்தேகம் வருது. காதலுக்கு மரியாதை என்று யூஸ் பண்ணும் பொழுது ரெஸ்பெக்ட் ஃபார் லவ். இந்த ஃபார் அப்புறம் வரக்கூடியது நவுன் ஃபார்ம், இந்த டு அப்படிங்கிறதுக்கு அப்புறம் வரக்கூடியது வெர்ப் ஃபார்ம். அப்போ நோ டைம் டு லவ், காதலிக்க, அந்த செயலை செய்வதற்கு அப்படின்னு வரும் பொழுது டு லவ் என்ற வார்த்தையை யூஸ் பண்றோம். அந்த நவுன் காதல் என்ற ஒரு இதுக்கு மரியாதை கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபார் போடுறோம். இப்போ இன், அட், அதே மாதிரி டு, ஃபார், எனக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா புரிஞ்சு கரெக்டா நாம யூஸ் பண்ணணும். தமிழ்நாடு சிறப்பு காவல் இளைஞர் படைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர்களுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா பணி நியமன ஆணையை வழங்கினார். தமிழக காவல்துறையின் சிறப்பு காவல் இளைஞர் படைக்கு மாநிலம் முழுவதும் 10,099 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர்களுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா பணி நியமன ஆணையை வழங்கினார். தமிழ்நாடு சிறப்பு காவல் இளைஞர் படைக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு வருகின்ற 12ஆம் தேதி முதல் பயிற்சிகள் துவங்க உள்ளது. சிறப்பு காவல் படைக்கு கடந்த ஆண்டு எழுத்துத் தேர்வு நடத்தப்பட்டது. இதில் 6 லட்சம் பேர் பங்கேற்றனர். தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு அண்மையில் உடல் தகுதி தேர்வு நடைபெற்றது. இறுதியாக 10,099 பேர் தேர்வு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இன்றைய தெளிவு பட பகுதியில் 12ஆம் வகுப்பு ஆங்கில பாடத்தில் அதிக மதிப்பெண் பெறுவது குறித்து விவாதிக்க இருக்கிறோம். முதல் தாள் மற்றும் 2ஆம் தாளில் என்னென்ன கேள்விகள் வரும் என்பது குறித்து அரங்கில் நம்முடன் உள்ள ஆங்கில ஆசிரியை திருமதி உதயராணி அவர்களிடம் மாணவர்கள் தங்கள் கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் திரு உதயராணி மேம். இன்றைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். +2 அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் அண்ட் தென் இங்கிலீஷ் பேப்பர் 2 ரெண்டுமே விஷயங்கள் பார்க்க போறோம். சோ இப்போ இன்னைக்கு இங்கிலீஷ் அப்படின்னு பாக்குறப்போ அந்த பேப்பர் 1 அந்த பேப்பர் 2ல என்னென்ன சிக்னிபிகன்ட் இருக்கு? பேப்பர் 1ல கம்ப்ளீட்டா ப்ரோஸ், பொயட்ரி அண்ட் கிராமர் பார்ட் வரும். பேப்பர் 2ல நான் டீடைல் அண்ட் அதர் ஜெனரல் கொஸ்டின்ஸ் வரும். பேப்பர் 1ல மேஜர் பார்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் ப்ரோஸ், ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஏ அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல ப்ரோஸ் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ்ல சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது கொஸ்டின் நம்பர் 1 to 10 சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் வரும். அப்புறம் கொஸ்டின் நம்பர் 11 to 23 பாத்தீங்கன்னா அது vocabulary பார்ட். இந்த vocabulary பார்ட்ல நிறைய அவங்க புக்ல உள்ள எக்ஸசைசஸ், அதாவது இதுல கொஞ்சம் 11th புக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணணும், 12th புக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுல புக்ஸ் அந்த லெசன்ஸ் பேக்ல ஒவ்வொரு டைப் ஆஃப் எக்ஸசைசஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின் நம்பர் 11 பாத்தீங்கன்னா சிங்குலர் ப்ளூரல், கொஸ்டின் நம்பர் 12 idioms and phrases, 13 எக்ஸ்பான்ஷன், இப்படி வரிசையா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். கொஸ்டின் நம்பர் 14 ஹோமோனிம்ஸ், அந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் இருக்குது. இது எல்லாமே அவங்களுக்கு டெக்ஸ்ட் புக்ல ரொம்ப கிளியரா மோர் தென் இனஃப் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதுல இருக்குது. இது அவங்க ரொம்ப கிளியரா ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா அண்ட் வித் சென்டென்சஸ், ஈச் வேர்ட் கேரிஸ் 1 mark and for that word if they write a sentence that carries 1 mark. So 2 mark questions from 11 to 23. From 24 to 33 again that is 1 mark questions. அது கிராமர் பார்ட். அந்த கிராமர் பார்ட்ல ஃபர்ஸ்ட்ல modals, relative pronouns, verb forms, அப்புறம் sentence patterns, இந்த மாதிரி, அதாவது if clause, இந்த மாதிரி கிராமர் பார்ட் அதுவும் அவங்களுடைய புக்ல ரொம்ப கிளியரா வித் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அதை ப்ரிப்பேர் பண்ணணும் அவங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 34 to 38 இதுல டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ் லைக் டைரக்ட், இன்டைரக்ட், சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ், இன்வர்ஷன் ஆஃப் இஃப் கிளாஸ், இதெல்லாம் 34 to 38ல வரும். அதுக்கப்புறம் 39 to 43 இது ஜெனரல் கொஸ்டின். இந்த ஜெனரல் கொஸ்டின்ல ஐடென்டிபிகேஷன் ஆஃப் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு, அது ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு 11th புக்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இருக்குது அவங்களுக்கு. I mean they will be given sentences from different fields and words denoting that particular field will be given in parenthesis. It will be given. They will have to choose the particular word which suits the sentence and they have to write it. அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 49 to 51 prose paragraph questions.
5 mark question. It is only one they have to write out of 3. One question out of 3. They have enough of choice. Mostly இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா 6 யூனிட்ஸ் உங்களுக்கு இருக்குது. இந்த 6 யூனிட்ஸ் ரெண்டா பிரிச்சுட்டு அதுல ஒரு யூனிட்ல ஒன்னுன்னா அடுத்த யூனிட்ல ரெண்டா பிரிச்சுட்டு அதுல வந்து இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 1 அந்த மாதிரி. ஸோ 1/2 of it நல்லா ப்ரிப்பேர் பண்ணாலே 1 கொஸ்டின் எழுதலாம். பிகாஸ் அவுட் ஆஃப் 3 they have to write 1. ஸோ 1/2 of it ப்ரிப்பேர் பண்ணாலே ஈஸியா அந்த 5 mark கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். The same thing is next prose essay questions. இந்த எஸ்ஏ கொஸ்டினும் இதே மாதிரி தான் கேட்பாங்க. அந்த யூனிட் 6 வந்து ரெண்டா பிரிச்சுட்டு அதுவும் அவுட் ஆஃப் 3 they have to write 1. ஸோ எப்பவுமே நாங்க வந்து கொஞ்சம் ஸ்லோ லேர்னர்ஸ்க்குலாம் என்ன சொல்லுவோம்னா ஃபர்ஸ்ட் 3 எஸ்ஏஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் 3ல இருந்து 1 வரும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி அவங்க ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா அதுல நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். சப்போசிங் ஸ்மார்ட் சில்ட்ரன் நல்ல 190க்கு மேல எடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க வந்து அந்த ப்ரோஸ் எஸ்ஏஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். இப்ப காலர் நம்ம லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சென்னையில இருந்து நிவேதா காத்திருக்கிறார். வணக்கம் நிவேதா, உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். எனக்கு இங்கிலீஷ்ல வந்து சம்மரி எப்படி எழுதணும்னு டவுட். 5 மார்க்ஸ் இருக்கவே அதுக்கு வந்து நோட் மேக்கிங்கும் சேர்த்து எழுதணுமா டவுட். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் ஜெனரல் எஸ்ஏஸ் என்னன்னு சம்மரி எப்படி எழுதுறது அப்படின்னு கேக்குறாங்க. சோ இம்பார்ட்டன்ட் எஸ்ஏஸ் எல்லாம் எப்படி அவங்க எழுதுறதுன்னு கேக்குறாங்க. இதுக்கு சம்மரி ரைட்டிங்ல அவங்களுக்கு இந்த 10thலயும் இந்த கொஸ்டின் இருக்கிறனால ஹையர் செகண்டரியில வந்து இது ஒரு கன்ஃபியூஷன் பண்றாங்க. சம்மரிக்கு வந்து நோட் மேக்கிங் எழுத தேவை இல்லை. எங்களுக்கு வந்து கீ கொடுப்பாங்க. அந்த கீழ எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ப்ரொசீஜர் ஆஃப் மார்க்கிங் ஸ்கீமே என்னன்னா 1 மார்க் வந்து ரஃப் காப்பிக்கு, 1 மார்க் வந்து ஃபேர், ஐ மீன் 1 மார்க் வந்து டைட்டிலுக்கு, ஒரு மார்க் ரஃப் காப்பிக்கு 1 மார்க் வந்து டைட்டில் எழுதணும். இப்போ அவங்க அந்த பேராகிராஃபை நல்லா வாசிச்சுட்டு அது பர்டிகுலர் பேராகிராஃப் வந்து எதை பத்தி அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுல ஒரு டைட்டில் எழுதணும். அந்த டைட்டில் எழுதினாங்கன்னா அதுக்கு 1 மார்க், அந்த ரஃப் காப்பிக்கு 1 மார்க். ரஃப் காப்பியை வந்து ஸ்கோர் ஆஃப் பண்ணிடணும், அதாவது ஒரு பென்சிலை வச்சு அடிச்சு வச்சிடணும். அதுக்கப்புறம் ஃபேர் காப்பியும் அதே மாதிரி ஒரு பேராகிராஃப் எழுதணும். அந்த ஃபேர் காப்பிக்கு தான் மிச்சம் 3 மார்க்கும். அந்த ஃபேர் காப்பில அழகா அந்த பேசேஜ்ல உள்ள நம்ம ஜிஸ்ட நல்லா வாசித்து நல்ல ஜிஸ்ட் ரொம்ப தப்பு இல்லாம கிராமட்டிக்கல் எரர்ஸ் இல்லாம எழுதினாங்கன்னா அந்த 3 மார்க்ஸுமே கொடுக்க சொல்லி தான் கீழே கொடுத்திருக்காங்க. கீழே வந்து நோட் மேக்கிங்க்கு எந்த மார்க்ஸும் அலாட் பண்ணல. அதனால நோட் மேக்கிங்க்கு அவங்க எழுத தேவையே கிடையாது. கீ வந்து ஈவன் ரைட் பிஃபோர் த ப்ரீவியஸ் இயர், இந்த முந்தின வருஷம் வரைக்கும் அந்த மாதிரி தான் கீ கொடுத்திருக்காங்க. அதனால நோட் மேக்கிங் எழுத தேவையில்லை. அடுத்தது உங்க கேள்விக்கான பதில் வந்து ஜெனரல் எஸ்ஏஸ். ஜெனரல் எஸ்ஏஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு கேக்குறீங்க. ஜெனரல் எஸ்ஏஸும் 3 கொடுத்து 1 எழுதணும். இந்த 3 எஸ்ஏஸும் எந்த மாதிரியான டாபிக்ஸ்ல கேட்பாங்க அப்படின்னா, 1 வந்து சயின்ஸ் எஸ்ஏ அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்னு பர்சனல் எஸ்ஏ அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்னு சோசியல் எஸ்ஏ அப்படின்னு சொல்லுவோம். இந்த சயின்ஸ் எஸ்ஏ அப்படிங்கிறது சயின்ஸ் சம்பந்தமானது. அதாவது சயின்ஸ் இஸ் அ பூன் ஆர் அ பேன், அதாவது the technological developments இல்ல what has science done for man, இப்படி எல்லாம் சயின்ஸ பத்தி வரக்கூடியது, கம்ப்யூட்டர் பத்தி, டெலிவிஷன் பத்தி, இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடிய எஸ்ஏஸ் தான் நம்ம சயின்ஸ் எஸ்ஏஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பர்சனல் எஸ்ஏஸ். பர்சனல் எஸ்ஏஸ் அப்படின்னால பர்சன் அப்படின்னாலே நம்மளை பத்தி. இந்த எஸ்ஏ ரொம்ப ஈஸியா ரொம்ப ஸ்லோவா படிக்கிற குழந்தைங்க கூட நல்லா எழுதலாம். இதுல வந்து கேட்கக்கூடிய கேள்விகள் என்னன்னா, மை ஹாபிஸ், மை அம்பிஷன், the person whom I like, my favorite leader, my favorite book, the author whom I like, the place I have visited, இந்த மாதிரிலாம் நீங்க உங்களை பத்தி எழுதக்கூடிய ஒரு கேள்வி இருக்கும். அடுத்தது சோசியல் எஸ்ஏஸ். சோசியல் எஸ்ஏஸ்ங்கிற சமூக சம்பந்தப்பட்டமான எஸ்ஏஸ். அதுல வந்து விமன் பத்தி இல்லனா என்வாயன்மெண்ட் பொல்யூஷன் பத்தி அந்த மாதிரி கேள்விகள் இருக்கும். இதுல உங்களுக்கு உங்களால எதை ப்ரிப்பேர் பண்ண முடியும், உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கறத பொறுத்து நீங்க இதுல ஏதாவது ஒரு பார்ட் எடுத்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். அப்படி ப்ரிப்பேர் பண்ணும்போது அதுக்கு வந்து சினாப்சிஸ் எழுதணும், ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன், அப்புறம் நீங்க எடுக்கக்கூடிய டாபிக்ல என்னெல்லாம் கவர் பண்ணலாம், என்ன மாதிரி பாயிண்ட்ஸ் கவர் பண்ணலாம் அப்படிங்கறத ஒரு ஐடியா பண்ணி நீங்க நல்ல சினாப்சிஸ் கொடுத்து அப்புறம் கன்க்ளூஷன் கொடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி சில கொட்டேஷன்ஸ் எடுத்து, நீங்க இப்பெல்லாம் நெட்ல டவுன்லோட் பண்ணீங்கன்னா ஈச் டாபிக் ஏகப்பட்ட கொட்டேஷன்ஸ் கிடைக்குது. அதுல ரொம்ப சிம்பிள் கொட்டேஷன்ஸ், பெரிய பெரிய கொட்டேஷனுக்கு போய் கொட்டேஷனா ஃபில் பண்ணக்கூடாது, உங்களுடைய வியூஸும் எழுதணும். சிம்பிள் கொட்டேஷன்ஸ் எடுத்து அழகா அதை ஹைலைட் பண்ணி எழுதினீங்கன்னா இந்த எஸ்ஏக்கு மார்க்கிங் ஸ்கீம், ஹையஸ்ட் மார்க்கிங் ஸ்கீம் என்னன்னா 9, தட் இஸ் எக்ஸலன்ட் எஸ்ஏ அப்படின்னு கொடுப்பாங்க. மார்க்கிங் ஸ்கீம்ல எக்ஸலன்ட் எஸ்ஏ கேரிஸ் 9 மார்க்ஸ். அப்புறம் அதுல இருந்து அப்படியே குறைச்சிட்டே வருவாங்க.
ஐ மீன் மியர் அட்டெம்ப்ட் அந்த எஸ்ஏ பத்தி அப்படியே மியர் அட்டெம்ப்ட் எழுதும்போது 3 மார்க்ஸ் லெவல் வரைக்கும் வருவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு சம்பந்தப்பட்டது இல்ல அப்படின்னா மார்க் கிடைக்காது. சோ இந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலே ஜெனரல் எஸ்ஏ நிச்சயமா நல்லா எழுதலாம். மேம் இப்போ அடுத்த காலர் லைன்ல இருக்காரு மோகன்ராஜ், திருப்பூர்ல இருந்து லைன்ல இருக்காரு. மோகன்ராஜ், உங்களுடைய கேள்வி கேட்கலாம். மேடம் இருக்காங்க. மேடம் சொல்லுங்க. சொல்லுங்க மோகன்ராஜ், உங்களுடைய கேள்வி என்ன? மேடம் இங்கிலீஷ்ல அந்த லெட்டர் ரைட்டிங் எழுதும் போது என்னென்ன மிஸ்டேக்ஸ் மேடம் நாங்க பண்றோம் மேடம், அது கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன மேடம் ஸ்டெப்ஸ் எடுக்கணும்? கொஞ்சம் நீங்க கேக்குற கேள்வி கொஞ்சம் மோகன்ராஜ், உங்களுடைய கேள்வி இன்னும் கொஞ்சம் தெளிவா கேட்கலாம். மோகன்ராஜ் இணைப்புல இருக்கீங்களா? நம்ம அவர் கேட்க வந்த கேள்வி வந்துட்டு இங்கிலீஷ்ல லெட்டர் ரைட்டிங் அப்படின்னு கேட்டார். லெட்டர் ரைட்டிங் வந்துட்டு எப்படி இன்னும் கிளியரா இது பண்றது, லெட்டர் ரைட்டிங்ல ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணனும்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணி எழுதுறது அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுக்கு ஒரு மாடல் கொடுத்திருக்காங்க அவங்களுடைய 11th புக்ல பேஜ் நம்பர் 209 எடுத்து அவங்க பார்த்தாங்கன்னா அதுல ஒரு கிளியர் மாடல் இருக்குது. இந்த லெட்டர் ரைட்டிங் எப்படி எழுதணும் அப்படின்றதுக்கு அங்க மாடல் கொடுத்திருப்பாங்க. அதாவது தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ல இருந்து எழுதுற மாதிரி அந்த பாயிண்ட் ஆஃப், அதாவது ஒரு டூரிஸ்ட் கைடுக்கு எப்படி ஒரு லெட்டர் எழுதணும் அப்படின்றது ஒரு மாடல் கொடுத்திருக்காங்க. அதுல அதை பார்த்து அதே மாதிரி கேள்வியில வந்து சேல்ஸ் ஆபீசர், அக்கவுண்ட்ஸ் ஆபீசர், இல்லனா மார்க்கெட்டிங் மேனேஜர், இல்ல டீச்சர், இந்த மாதிரி வேரியஸ் போஸ்டுக்கு பர்டிகுலர் கொஸ்டின்ல என்ன போஸ்டுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்றத வச்சு அந்த கொஸ்டின், ஐ மீன் பேஜ் நம்பர் 209ல நான் சொன்னேன் இல்லையா, அந்த பேஜை நீங்க எடுத்து அதுல ஃப்ரம் டு எப்படி கொடுத்திருக்காங்க, 2ல வந்து தமிழ்நாடு டூரிசம் கார்பரேஷன் கொடுத்திருப்பாங்க. அதை எடுத்துட்டு நீங்க இங்கே 2 யாரு உங்களுக்கு அந்த லெட்டர், அதாவது நீங்க இது வந்து வாண்டட் அப்படின்னு தான் இருக்கும் இல்லையா, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்க ரெஸ்பாண்ட் டு தி ஃபாலோயிங் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிதான் இருக்கும். சோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் யாரு கொடுத்திருக்கிறா, இப்ப சில சமயம் தி ஹிந்து போஸ்ட் பாக்ஸ் நம்பர் அப்படின்னு இருக்கும். சில குழந்தைங்க என்ன பண்ணிருவாங்கன்னா அதுல வந்து persons with proper computer knowledge can apply அப்படின்னா 2ங்கறத கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படின்னு எழுதிடுறாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு. நீங்க 2ங்கறது யாருக்கு அப்படிங்கறது கீழேயே அந்த 2 அப்படின்ற வார்த்தை கொடுத்தே உங்களுக்கு அங்க இருக்கும். அப்ளை டு அப்படின்னு இருக்கும். அந்த 2க்கு அப்புறம் யாருக்கு போட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு தி ஹிந்து போஸ்ட் பாக்ஸ் நம்பர் இல்லனா டு தி மேனேஜர் ஏதாவது ஒரு கம்பெனி அப்படின்றத 2 எழுதி அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த பேஜ் நம்பர் 209ல கிளியரா கொடுத்திருக்குது. அதே மாதிரி எழுதிட்டு அப்புறம் பாடி ஆஃப் த லெட்டர் அங்க வந்து டூரிசம் கைடுங்கிறதுனால ஒரு சில எக்ஸ்ட்ரா சென்டென்சஸ் இருக்கும். நீங்க அதை எழுத தேவையில்லை. நீங்க வந்து இந்த பர்டிகுலர் போஸ்டுக்கு என்ன எழுதணும், பாடி ஆஃப் த லெட்டர்ல என்ன எழுதணும் அப்படின்றது வித் ரெஃபரன்ஸ் டு யுவர் அட்வர்டைஸ்மெண்ட் இன் சச் a paper dated this date I am hereby applying as a candidate for the post of என்ன போஸ்ட் கேட்டிருக்காங்களோ அதை எழுதிட்டு அப்புறம் I have furnished my biodata for your perusal and I hope for your favorable reply அப்படின்னு போட்டுட்டு உங்களுடைய பயோடேட்டாவை கீழே எழுதி yours faithfully அல்லது yours sincerely அப்படி போட்டு நீங்க வந்து பிளேஸ் டேட் போட்டு அட்ரஸ் ஆன் தி என்வலப் இதெல்லாம் போட்டு பயோடேட்டால என்னென்ன பாயிண்ட்ஸ் எழுதணும் அப்படிங்கிறது அதுல ரொம்ப கிளியரா இருக்குது. அந்த புக்ல நீங்க வேற எங்கேயும் போய் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய தேவையில்லை. உங்க புக்லயே கிளியரா இருக்குது. அதை நீங்க பார்த்து எழுதுனீங்கன்னா நிச்சயமா you will get very full marks. You will get it if you write without mistakes. மேக்ஸிமம் 9 கொடுப்பாங்க. ஒரு சிலர் வந்து அப்படி, ஆனா 9 மேக்ஸிமம் you will get it. மேம் அடுத்ததா நம்ம சென்னையில இருந்து ஹஸ்ரா காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் ஹஸ்ரா, உங்களுடைய கேள்வியை நீங்க கேட்கலாம். இங்கிலீஷ் 2ல வந்து ஒன் ஆஃப் த சென்டென்ஸ்ல கடைசி क्वेश्चन வந்து அரேஞ்ச் ஆத்தர்ஸ் நேம்னு இருக்கு. அது வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணணும், எங்க கமா போடணும்னு ரூல் சொன்னா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இனிஷியல்ஸ் வந்திருந்தா எப்படி அரேஞ்ச் பண்ணணும்? அதாவது இதுவும் நீங்க 12th புக்ல பாத்தீங்கன்னா இனிஷியல் உள்ள ஆத்தர், அப்புறம் டபுள் நேம்ஸ் உள்ள ஆத்தர் அதெல்லாம் கிளியரா இருக்குது. ஒரு யூனிட்ல வந்து பின்னாடி இருக்குது. இதுல வந்து இப்போ கமலா தாஸ் அப்படின்ற ஒரு ஆத்தர், விக்ரம் சேத் அப்படின்ற ஆத்தர் பேர் இருந்ததுன்னா அதை நீங்க மாத்தி எழுதணும். அது உங்களுக்கு தெரியும் இல்லையா, தாஸ் கமலா சேத் விக்ரம் அப்படின்னு மாத்திட்டு அந்த ஒரு நேம் தாஸ்க்கு அடுத்து ஒரு கமா போட்டுட்டு அடுத்தது கமலா எழுதணும். அதே மாதிரி சேத் அப்படின்றத கமா போட்டுட்டு விக்ரம்னு எழுதணும். இன்கேஸ் டிஎஸ் எலியட் அப்படின்னு ஒரு ஆத்தர் பேர் கேட்டிருந்தாங்கன்னா நீங்க எலியட் டிஎஸ் அப்படின்னு போட்டா போதும். அந்த இனிஷியலை மாற்ற வேண்டிய தேவையில்லை. எலியட் கமா போட்டு டிஎஸ் போடணும். சோ நெக்ஸ்ட் காலர் சென்னையில இருந்து மிஸ்டர் ராஜேந்திர பாபு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம் ராஜேந்திர பாபு, உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். குட் ஈவினிங் மேம். உங்க கேள்வி கேளுங்க ராஜேந்திர பாபு. போயம் எஸ்ஏல ஹலோ சொல்லுங்க.
போயம் 1 மார்க்ல ஃபுல் மார்க் எடுக்கணும்னா எப்படி மேம் படிக்கிறது? அந்த 1 வேர்ட் இருக்குல்ல, poetry appreciation questions, that is question number 55 to 60 ஒரு type of question, 61, 62, 63. So up to 63 these are 1 mark questions in poem part. இந்த questions தான் கொஞ்சம் குழந்தைங்க, அதாவது மெயின்லி தமிழ் மீடியம் குழந்தைங்க இதை ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பட் இது வந்து ரொம்ப ஈஸியா நீங்க புரிஞ்சு படிக்கலாம். என்ன பண்ணணும், எப்படி படிக்கணும்? இப்போ வந்து ஃபேக் எண்ட் ஆஃப் த இயர் ஆயிருச்சு. இது வந்து பிகினிங்ல இருந்து நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். நீங்க இன்ஃபேக்ட் சொல்ல போனா 12th போர்ஷன்லயே, ஐ மீன் பிரிஸ்கிரைப்டு இதுலயே உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் தான் கொஞ்சம் நீங்க எஃபர்ட் போட வேண்டிய கொஸ்டின்ஸ்னு நான் சொல்லுவேன். போயம் வந்து ஃபர்ஸ்ட் லைன் நம்ம எடுக்கும் போதே அதை நல்லா கவனிக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு லைன்லயோ அந்த வேர்ட்ஸ் வந்து நீங்க நல்லா அப்ரிஷியேட் பண்ணி படிக்க, அதுக்குதான் அதுக்கு பேரே அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ். சோ அந்த ஒவ்வொரு லைனும் எடுத்து அது எப்படி என்ன வித மீன் பண்றாங்க அந்த ஆத்தர், பர்டிகுலர் ஆத்தர் ஆர் போயட்ஸ், வாட் ஹி இஸ் மீனிங் இட் அப்படிங்கறத நீங்க அதை ஒவ்வொரு லைனா புரிஞ்சு படிச்சீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து திருப்பி அதை நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டிய தேவையோ எதுவுமே கிடையாது. லைன்ஸ் இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னா, போயம் லைன்ஸை நீங்க வந்து பக்கத்துல வச்சுக்கணும். அந்த போயம்க்கு ஒரு சம்மரின்னு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க, அதை பக்கத்துல வச்சுக்கணும். சோ அந்த போயம் லைன்ஸை ரீட் பண்ணி அந்த போயம் லைன்ஸோட மீனிங் என்ன அப்படிங்கறத சம்மரியில இருந்து நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த ஈச் லைன் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய ப்ரோனவுன்ஸ், அதாவது ஐனா யாரை ரெஃபர் பண்ணது, ஹீங்கிறது யாரை ரெஃபர் பண்ணது, இப்படி எல்லாம் கொஸ்டின்ஸும் வரும். அதை தவிர வேற சில பர்டிகுலர் வேர்ட்ஸ், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் த மேன் ஹி கில்ட் அப்படின்ற போயத்துல whom does the word for refer to, இதெல்லாம் அந்த போயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே எழுதிடலாம். for refers to the opponent enemy, the enemy soldier அல்லது the opponent soldier, இப்படி சில வேர்ட்ஸ்கள் தான் நீங்க ரொம்ப நினைவு வச்சு படிக்க வேண்டியது. பட் அதுக்கு ரொம்ப மனப்பாடம் பண்ணாதீங்க. மனப்பாடம் பண்ணனா உங்களுக்கு மறந்து போயிடும். அந்த லைன்ஸ் நல்ல வாஸ்து, இப்ப 6 poems இருக்குது, உங்களுக்கு ஒன்றும் அது கஷ்டமானதே இல்லை. சோ ஒரு லைனா நீங்க ரெஃபர் பண்ணி இப்ப இருந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா யூ கேன் டூ இட் வெரி வெல். அதுக்கப்புறம் அது 61 to 63 ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ், அதுல சேஞ்சே கிடையாது. 61 வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இந்நேரத்துக்கு உங்களுக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா என்னன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஃப்ரம் 10th standard onwards you are learning it. So figure of speechங்கிறது லைக் அப்படின்ற வேர்ட் வித் கம்பேரிசன் வந்ததுன்னா அதை சிமிலின்னு எழுதணும். அது இல்லாம இந்த லைக்ங்கிற கம்பேரிசன் இல்லாம வந்ததுன்னா இல்லாம ஒரு இம்ப்ளிசிட் கம்பேரிசன் அப்படின்னு சொல்லுவோம், அதை மெட்டஃபர்னு எழுதணும். If in case there are some personifications, ஒரு அப்டிராக்ட் கான்செப்ட் வந்து கான்கிரீட் கான்செப்ட் மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா அது கேபிட்டல் லெட்டர்ஸ்ல போட்டிருப்பாங்க, அந்த லைன்ல பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அது பெர்சானிபிகேஷன். இப்படி சில poetic devices தான் 61ல கேட்பாங்க. 62 alliteration, all children will write it, the same sound, repetition of the same sound words அதை எழுதணும். 63 வந்து allusion. இதுல for your reference, I mean for your understanding, இதுல வந்து ஒரே ஒரு allusion தான், வேற allusion இருக்கு. snake என்ற போயத்துல வந்து the albatross அப்படின்ற வேர்டு மட்டும்தான் it is referring to Estric Coleridge's The Rime of the Ancient Mariner. இதை தவிர இது எல்லா allusionsமே biblical allusions தான் வரும். சோ இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா 9 மார்க்ஸ் அப்படியே ஸ்கோர் பண்ணலாம். இட்ஸ் வெரி ஈஸி. நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய தேவையில்லை. இது அகெயின் அண்டர்ஸ்டாண்டிங், இட்ஸ் அலோன் அண்டர்ஸ்டாண்டிங். இன்றைய வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் 12ஆம் வகுப்பில் ஆங்கிலம் முதல் தாள் மற்றும் 2ஆம் தாள் கேள்விகளை எப்படி எதிர்கொள்ளலாம் என்பதற்கு மிக அதிகமான கேள்விகள் வாசகர்கள் தரப்பிலிருந்து கேட்கப்பட்டது. இதற்கு பதில் அளித்த திருமதி உதயராணி அவர்களுக்கு நன்றி. தேங்க்யூ மேம். இனி அடுத்ததாக இன்றைய பொது அறிவு கேள்விகளுக்கான விடைகளை இப்போது பார்க்கலாம். மாற்றுத்திறனாளிகள் உரிமை மசோதா மாநிலங்களவையில் எப்போது அறிமுகம் செய்யப்பட்டது என்று கேட்கப்பட்டது. அதற்கான விடை ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் பில் 2003 என்கின்ற மசோதா மாநிலங்களவையில் கடந்த வெள்ளிக்கிழமை அறிமுகம் செய்யப்பட்டது என்பதாகும். இந்த மசோதா மாநிலங்களவையில் விரைவில் நிறைவேற்றப்பட உள்ளது. அதேபோல மக்களவையிலும் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மசோதாவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 5% இடஒதுக்கீடு அளிக்க வகை செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் வாக்காளர் அடையாள அட்டை எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது என்று கேட்கப்பட்டது. இதற்கான விடை 1993ஆம் ஆண்டு வாக்காளர் அடையாள அட்டை அறிமுகம் செய்யப்பட்டது என்பது பதிலாகும். கள்ள ஓட்டை தடுப்பதற்காகவே இந்த முறை அமல்படுத்தப்பட்டது. கேரளா, தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் 90%க்கும் மேற்பட்ட வாக்காளர்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. 2008ஆம் ஆண்டு பெய்ஜிங் ஒலிம்பிக்கில் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கப்பதக்கம் வென்ற வீரர் யார் என்று கேட்டிருந்தோம்.
இதற்கான பதில் உசேன் போல்ட் தங்கப்பதக்கம் வென்றார் என்பதாகும். 9 நிமிடம் 69 வினாடிகள் இந்த தூரத்தை கடந்து அவர் உலக சாதனை நிகழ்த்தியது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தியுடன்.